வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனை தெரிந்து கொள்வோம். ஒரு பேருந்தில் ஒரு வயதான போய் கொண்டிருக்கிறார். அவர் பக்கத்தில் ஒரு இளைஞன் உட்காந்துருக்கான். இந்த வயதானவருடைய பேக்கெட்டில், அது ஒரு ஜிப்பா பேக்கெட்டில் ஒரு பர்ஸு வச்சுருக்கா, இல்லை கத்தையாக பணம் இருக்குது. இதை இந்த இளைஞன் பார்க்குறான். அது எப்படியாவது திருடணுங்கிற நோக்கில் அவர் அசந்து தூங்கும்போது என்ன பண்ணுறான், மெதுவாக அந்த ஜிப்பாவோடைய கட் பண்ணி அந்த பரிசை எடுத்துக்கிறான். கொஞ்ச நேரம் பொறுத்து இவர் விழித்த உடனே இவர் ஒரு இடத்துல பஸ்ஸு நிற்குது. டிக்கெட் பரிசோதகர்கள் ஏறுறாங்க. இவர் கை வச்சு பார்க்குறாரு, பர்ஸ் இல்லை, துணி கிழிஞ்சிருக்கு. பக்கத்தில் இருக்கிற அந்த பையன் தூங்குற மாதிரி பண்ணுறான். இவருக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு இவன் தான் எடுத்திருப்பான்னு. இப்போ அந்த டிக்கெட் செக் பண்ணுறவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க. இவர்கிட்ட வந்தவுடனே இவர் உடனே, ஐயா கோச்சிக்காதீங்க, போன கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பஸ்ஸு ஒரு இடத்துல நின்றுச்சு. நான் டீ சாப்பிட இறங்கும்போது என்னுடைய பர்ஸு எங்கேயா விட்டுற போகிறேன்னு தம்பிக்கிட்ட கொடுத்துருக்கேன். இருங்க, அவர்கிட்ட வாங்கி நான் உங்களுக்கு அதில் இருக்கிற என் டிக்கெட் எடுத்து காட்டுறேன்னு சொன்ன உடனே இவனுக்கு அப்படியே திக்குன்னு ஆயிடுச்சு. இப்போ இல்லை, என்கிட்ட அவர் பர்ஸு இல்லைன்னு சொல்லவும் முடியாது, ஏன்னா இவன்கிட்ட தான் இருக்குது. உடனே எடுத்து கொடுத்து அவங்களும் செக் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. அதற்கு பிறகு இவன் அவர்கிட்ட, ஐயா நான் எடுத்தேன்னு தெரிஞ்சும் நீங்கள் என்னை காப்பாற்றுனீங்களே அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னாராம், இல்லைப்பா, நான் உன்னை காமிச்சு கொடுத்துருந்துருந்தேன்னா உனக்கு ஒரு தண்டனை கொடுத்துருப்பாங்க. நீ ஜெயிலுக்கு போயிட்டு ஒருவேளை திருந்தி வந்திருந்தா கூட இந்த சமூகம் உன்னை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனாக தான் பார்க்கும். ஆனால் நான் உன்னை உண்மையிலேயே திருத்தணும்னு ஆசைப்பட்டேன், அதனால் இப்படி செஞ்சேன்னு சொன்னார்னு ஒரு உண்மை சம்பவத்தை எங்கேயோ படித்து நான் படிச்சிருக்கேன். எங்கேயோ ஒரு பத்திரிகையில் எங்கேயோ படித்த ஞாபகம் இருக்குது. இந்த செய்தி என்னன்னு சொன்னால், ஒருவன் தவறை திருந்தினால் கூட இந்த சமூகம் என்பது என்ன செய்யும், அவனை அந்த தவறை வச்சு தான் அடையாளம் காண்பிக்கும். இந்த சமூகத்தினுடைய குணம் அது. அவன் முழுமையாக திருந்தி இருந்தால் கூட அவன் செய்கிற தவறு அவனுக்கு ஒட்டி கொள்ளும். அதை அவனே நினச்சா கூட அதை எடுத்து போட முடியாது. இதுதான் தவறுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆபத்து. அப்போ திருத்தணும்னு ஆசைப்படுறவங்க அந்த தவறை யாருக்கும் தெரியாமல் திருத்த வேணும். அதான் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் ரகசியமாக கூப்பிட்டு திட்டுவார், பொது வெளியில் பாராட்டுவார். அதுதான் ஒரு நல்ல நிர்வாகிக்கு அழகு. தவறு செய்றீங்களா, ரகசியமாக கூட இப்படி பண்ணாதப்பான்னு. பொது வெளியில் திட்டா அவன் காயப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவனுக்கு அது ஒரு அடையாளத்தை கொடுத்து விடும். எனவே திருத்துறதில் இப்படி ஒரு நம்ம பிள்ளைகள்கிட்ட கூட நம்ம எல்லார் எதிர்க்கும் அந்த பிள்ளையை திட்டாமல் ரகசியமாக கூப்பிட்டு இப்படிலாம் செய்யக்கூடாதுமா அப்படின்னு சொல்லுவோம். எல்லார் இடத்துலையும் புகழும்போது இது இன்னும் உற்சாகம் அடையும். இது மனித இயல்பு இல்லையா, குணம். எனவே ஒரு சமூகத்தில் தவறானவர்கள் இருக்கிறார்கள் என்பது நம்ம தவிர்க்க முடியாத ஒன்று. அந்த தவறானவர்கள் நம்மோடே கூட சில தவறு செய்து விடுகிற வாய்ப்புகள் வந்து விடுவதுண்டு. அந்த நேரத்தில் தண்டிப்பதா மன்னிப்பதா என்கிற விவாதத்தை விட நம்முடைய மன்னிப்பும் தண்டிப்பும் எப்படி இருக்க வேண்டும், அது அதற்கு பிறகு அவன் வாழ்க்கையில் தவறு செய்யாத வகையில் அந்த அணுகுமுறை இருக்க வேண்டும் என்பதுதான் சரியான தலைவர்களின், சரியான பெற்றோர்களின், சரியான நிர்வாகிகளின், சரியான பெரியவர்களின், சரியான பெற்றோர்களின் அணுகுமுறையாக இருக்கும் என்ற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.